வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்டா, நாங்கள் இன்றைக்கி ரவையை வச்சு தாங்க கேக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு தான் எடுத்துருக்குறேன். 1 கப் ரவை எடுத்துருக்குறோம், அப்புறம் காய்ச்சின பால் எடுத்துருக்குறோம், அப்புறம் சீனி, ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, தயிர், எண்ணெய், முட்டை, கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு தாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு டேஸ்டான சுவையான ஒரு கேக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோமே அந்த கேக்கு பண்ண போகிறோம். முட்டையை நல்லா உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். நான் 2 முட்டை தான் எடுத்தேன். இப்போ முட்டையை நல்லா அடிச்சு விட்டு கலந்துக்கிறணும். இப்போ நல்லா முறை வர்ற மாதிரி முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சீனியவும் ஏலக்காயையும் சேர்த்துக்கிடுவோம். இந்த முட்டையோடையே நல்லா சீனி கரைஞ்சிடணும், நல்லா அடிக்கணும். இன்றைக்கி பிரியப்பட்டு கேக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாச்சுங்க. அதான் நாங்கள் ரவையிலும் 2 முட்டையும் வச்சு கேக்கு செய்ய போகிறேன். ரவை கேக்கு நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் வரும் கேக்கு. நல்லா சீனி கரையணுங்க. கரையை தட்டிக்கு நல்லா நம்ம அடிச்சு விட்டுக்கிடுவோம். சீனி நல்லா அடித்தாச்சு, ஏலக்காய் போட்டு. இப்போ கோதுமை மாவு வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், உப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா போட்டு அடிச்சிருவோங்க. ஆனால் கட்டி வராமல் அடிக்கணுங்க. கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டா நல்லா கேக்கு நல்லா மெதுவாக வருங்க, பூ மாதிரி. 1 கப் மாவுக்கு தான் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கோதுமை மாவு. உப்பும் அதோட சேர்த்துட்டேன். இப்போ ரவையை சேர்த்துக்கிடுவோங்க. 1 கப் ரவை தான் எடுத்தேன். இதையும் நல்லா அப்படியே அடிச்சிருவோங்க. வறுக்காத ரவை தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வறுத்து கூட இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து நீங்கள் கலந்துக்கிறலாம். ஆனால் கட்டியாக இருக்குங்க. நம்ம பால் ஊற்றும் போது நம்மளுக்கு லெவ்வாய் இலவி கொடுக்கும். பாருங்கள், இப்படி கட்டியாக திரளக்கூடாது, உருண்டை உருண்டையாக திரளக்கூடாது. நல்லா அடிச்சிடணும் முட்டை சீனியோட. இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ தயிரையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் ரவையை வந்து வறுத்து போடணும்னா லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவையை தான் சேர்த்துருக்கேன், 1/2 கப் ரவை. இப்போ ஆயில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பால் சேர்த்துக்கிடுவோங்க. காய்ச்சின பால் தான். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. நம்ம ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கிடுவோங்க. அந்த இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நெய் தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை அப்ளை பண்ணிடுவோம். அப்படியே ஊற்றி
இந்த பதத்துக்கு இருந்தாலே போதுங்க நமக்கு. இட்லி சட்டியில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். உள்ளே வந்து ஏதாவது ஒரு சாண்டு இருந்தால் வைங்க, எங்களுக்கு சாண்டு கிடையாது, அதனால நாங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தை வைக்கிறோம். வச்சு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுருவோங்க. நெய்யும் சேர்த்துருக்குறோம். இப்போ நெய்யும் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை நல்லா தடவிடுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய்யை தடவிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ண மாவை அப்படியே சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுருவோம் இந்த பாத்திரத்தில். வெண்ணிலா ஏசன்ஸ் இல்லை நம்மள்கிட்ட, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட வீட்டில் இருந்த பொருளை வச்சு நான் ஒரு கேக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பை வந்து நீங்கள் நெய்யில் கூட வறுத்து கூட சேர்த்துக்கிறலாம். நான் வறுக்காமலே சேர்க்குறேன். நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்து கூட நீங்கள் இப்படி இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாங்க. இப்படி மேலே நல்லா இப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம இட்லி குக்கருக்குள்ளே வச்சு மூடிட வேண்டியதாங்க. உள்ளே வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே. இப்போ அப்படியே தூக்கி வச்சுருவோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி கேக் வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்டா குக்கரில் செஞ்சோம்னா நம்ம 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. நாங்கள் வந்து இட்லி சட்டியில் விறகடுப்பில் வச்சதுனால கொஞ்சம் லேட் ஆகும். பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆப்பசோடா மாவு வேணுண்டா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்காமலே எங்கள் வீட்டில் இருந்த பொருளை வச்சு தான் நாங்கள் வெண்ணிலா அது இல்லை, அதுவும் இல்லாமல் ஆப்பசோடா போடாமல் வீட்டில் இருந்த பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி கேக்கு ரெடி பண்ணுறேன். ரவை கேக்கு. இப்போ பார்ப்போங்க. இப்போ கத்தியை வச்சு நம்ம லைட்டாக வெந்திருக்குதான்னு சொல்லி பார்ப்போங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும் போல். கொஞ்சம் லைட்டாக கத்தியில் லைட்டாக ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இருக்குல்ல கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் வெளியே. நம்ம இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போங்க நல்லா வெந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கி அப்படியே ஆற வச்சுருவோங்க. ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக்கை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ லைட்டாக சூடு ஆறி இருக்குது. நம்ம அப்படியே ஒரு தட்டில் அப்படியே கவுத்திடுவோம்.
இப்போ பார்ப்போங்க. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறையும் நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே உள்ளதையும் ஆற விட்டுக்குருவோம். ஆற விட்டுட்டு அப்படியே வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆப்பசோடா மாவு சேர்க்காமலே தான் நான் இந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வெட்டிக்கிருவோம். இப்போ பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நான் பேர்வாதியை இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா குக்காவி வெந்திருக்குதுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி தான் இருக்குது. செம்மையான டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் எப்படி நம்ம ரவை கேக் வாங்கி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. வாசமும் நல்லா நெய் ஊற்றி நல்லா பண்ணியிருக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குது. நீங்களும் ஒரு முறை சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முந்திரி பருப்புலாம் கேக்கில் போட்டிருக்கோம். அதெல்லாம் நல்லா அந்த ரவையோடு சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிடையில் அவ்வளோ ஒரு நாக்கில் ருசி தெரியுது. இப்போ பாப்பா சாப்பிட்ருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெருமை கேக்கு செஞ்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த கேக்கப்பெலாம் நானே சாப்பிட்லாம்னு தோணுது. ஏன்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கேக்கு. சாப்பிடையிலே எச்சி ஊறுது, அதனால் பேச முடியல. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். பாருங்கள், ஒரு சிம்பிளான கேக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்த பொருளை வச்சு நாங்கள் இன்றைக்கி கேக் செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இதேமாதிரி நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நீங்கள் சோடா மாவு சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை.